வெல்கம் டு பெரில் டெய்லர்ஸ். இன்றைக்கி 3ஆம் நாள் பயிற்சி. இன்றைக்கி நூல் மற்றும் ஊசி இது நம்ம எப்படி செலக்ட் பண்ணணும் அதை பற்றி சொல்ல போகிறேன். வீடியோவுக்கு கடைசியில் சட்டம் பற்றின சில டிப்ஸுகளும் இருக்கும். அது தேவைப்படுறவங்க கேட்டு பயனடைச்சிக்கிடுங்க. நம்ம மிஷினில் போடுற ஊசிக்கு நம்பர் இருக்குது, சின்னது பெருசுன்னு. அதே மாதிரி நூலுக்கும் நம்பர் இருக்குது. நம்ம மிஷினில் தைக்கிற ஊசிக்கு 12, 14, 16, 18, 20 அப்படிங்கிற நம்பர் இருக்குது. சின்ன நம்பராக இருந்ததுன்னா ஊசி தின்னாக இருக்கும். பெரிய நம்பர்னா ஊசி கொஞ்சம் திக்னஸ் கூடுதலாக இருக்கும். நம்ம நார்மலாக துணி தைக்கிறதுக்கு யூஸ் பண்ணுற ஊசி 16ஆம் நம்பர், அதை தான் போட்டு தைப்போம். ரொம்ப நைஸ் துணி அப்படின்னா 14 கூட போட்டு தைக்கலாம். கட்டியான துணி அப்படின்னா 18 போட்டும் தைக்கலாம். காட்டன் துணி நல்ல திக்னஸாக வரும், அதெல்லாம் 16ஆம் நம்பர் போடுறதோட 18 போடுறது தான் நல்லது. திக்னஸான ஊசி எதுக்கு யூஸ் பண்ணுவாங்கன்னா, இந்த ரெக்ஸின் தைக்கிறாங்க, பேக் தைக்கிறாங்க, பேக் ரெக்ஸினில் தைப்பாங்க, இல்லை லெதர் தைப்பாங்க, அதுக்கெல்லாம் இந்த திக்னஸான ஊசியை பயன்படுத்தலாம். நம்ம வீட்டில் தைக்கிறதுக்கு 16ஆம் நம்பர் போதுமானது. அதுவே ஜீன்ஸ் துணி, ஜீன்ஸ் பேண்ட்லாம் இருக்குது, அது இதை போட்டு தைக்கலான்னா அது சரி வராது, அது தைக்க முடியாது. ஜீன்ஸ் பேண்ட்லாம் தைக்கணும் அப்படின்னா அதுக்கு 18ஆம் நம்பர் ஊசி வேணும். ஊசியோட பாக்கெட்டில் நம்பர் போட்டிருப்பாங்க, அது தெரியும், நமக்கு பார்த்தாலே தெரியும். 12, 14, 16 இப்படி இருக்கும். ஊசியில் கூட அந்த நம்பர் எழுதியிருப்பாங்க, அது நீங்கள் லென்ஸை வச்சு பார்த்தாச்சுன்னா தெரியும் அது எத்தனாம் நம்பர் ஊசி அப்படின்னு. அதை வச்சு கண்டுபிடிக்கலாம். அடுத்து நம்ம நூலை பற்றி பார்ப்போம். நூல் 10, 20, 30, 40, 50, 60 இப்படி போயிட்டே இருக்குது. இந்த மாதிரி நம்பரில் வச்சுருக்காங்க. இந்த படத்தில் நம்ம பார்க்குறது பாருங்கள், இது 60ஆம் நம்பர் நூல். இதுதான் நார்மலாக நம்ம துணி தைக்கிறதுக்கு யூஸ் பண்ணுவோம். 50 இல்லைன்னா 60. இந்த நூல் தான் நம்ம துணி தைக்கிறதுக்கு யூஸ் பண்ணுவோம். நூல் நம்பர் கூட கூட அதனுடைய திக்னஸ் குறையும். 10ஆம் நம்பர் நூல் பெருசாக இருக்கும், திக்னஸாக இருக்கும். 20 அதோட திக்னஸ் கொஞ்சம் குறைவாக இருக்கும். 30 அதோட திக்னஸ் குறைவாக இருக்கும். 40 அதோட திக்னஸ் குறைவாக இருக்கும். 50 அதோட திக்னஸ் குறைவாக இருக்கும். 60 அதோட குறைவு. இப்படி நம்பர் கூட கூட அதனுடைய திக்னஸ் குறைஞ்சிக்கிட்டே போகும். ஊசி அப்படி இல்லை, ஊசியில் நம்பர் கூட கூட திக்னஸ் கூடும். நார்மலாக நமக்கு வீட்டில் இருந்து தைக்கிறதுக்கு இந்த 60ஆம் நம்பர் யூஸ் பண்ணாலே போதுமானது. இப்போ இந்த படத்தில் பாருங்கள், இது 50ஆம் நம்பர் நூல், அதோட திக்னஸ் கொஞ்சம் கூடினது. எல்லா நூல்லையுமே அதோடைய நம்பர் எழுதியிருப்பாங்க. அந்த நம்பரை வச்சு நமக்கு பார்த்துக்கலாம். அதில் மேலே ஒரு லேபிள் ஒட்டியிருப்பாங்க, அதில் எழுதியிருப்பாங்க. இல்லைன்னா அந்த சென்டரில் இருக்க கோன் இருக்குதுல்ல, அதில் எழுதியிருப்பாங்க. நார்மலாக நமக்கு 50, 60 யூஸ் பண்ணிக்கலாம் துணி தைக்கிறதுக்கு. இது பாருங்கள் 40ஆம் நம்பர் நூல். 40ஆம் நம்பர்னால் அதோட 50ஓட கொஞ்சம் திக்னஸ் கூட இருக்கும். இது கொஞ்சம் கட்டியான துணி, ஹார்டான துணி, காட்டன் துணி, இந்த மாதிரி பட்ட தைக்கிறதுக்கு இது யூஸ் பண்ணிக்கலாம். ஒவ்வொரு கம்பெனியும் ஒவ்வொரு மாடலில் இறக்குவாங்க. சிலவங்க கோனில் வருது, இல்லைன்னா சில வீலில் வருது, இல்லைன்னா நார்மல் எப்படி மற்ற நூல்கள்லாம் வருதோ அந்த மாதிரி வருது. எல்லா மாடல்லையுமே இது அவைலபிளாக இருக்குது. இது பாருங்கள், ஒரு சின்ன வீலில் வருது. இதுவும் வீல் மாடலில் அதை சுற்றிருக்காங்க, ஸ்பின் பண்ணியிருக்காங்க. இதுவும் 40ஆம் நம்பர் தான். இந்த 40ஆம் நம்பர் எங்கெல்லாம் நம்ம யூஸ் பண்ணணும்னா, கொஞ்சம் திக்னஸான துணிக்கு யூஸ் பண்ணணும். ரொம்ப திக்னஸ் இல்லை, ஓரளவு திக்னஸான துணி. இப்போ சில பேண்ட்லாம் தைக்கிறதுக்கு இதை யூஸ் பண்ணிக்கலாம். கட்டி துணியாக இருக்கும், காட்டனில் பேண்ட் துணி இருக்குது, அதுக்கெல்லாம் நம்ம இதை யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி லேடிஸ் பேக் தைக்கிறாங்க, நல்லா ஹார்டான துணியில் லேடிஸ்க்கு பேக் தைக்கிறாங்க, காட்டன் துணியில். அந்த மாதிரி இதுக்கெல்லாம் இந்த நூலை நமக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இது எல்லாமே 40ஆம் நம்பர் தான். 40ஆம் நம்பர் இந்த மாதிரி கோன் மாடல்லையும் வருது. நமக்கு என்ன துணி தைக்கிறோமோ அதுக்கு தகுந்தவாறு நம்ம நூலை யூஸ் பண்ணிக்கணும். இது பாருங்கள் 30ஆம் நம்பர். இது 40ஓட கொஞ்சம் திக்னஸாக இருக்கும். இது எங்கே யூஸ் பண்ணுறாங்கன்னா, ரெக்ஸின்லாம் தைக்கிறதுக்கு, சீட்டு தைக்கிறாங்க, இது வண்டியுடைய
பைக்கோ காரோ அதுக்குள்ளே சீட்டு தைக்கிறாங்க. அந்த சீட்டு எல்லாம் தைக்கிறதுக்கு இந்த நூல் போட்டு தான் தைப்பாங்க, 30ஆம் நம்பர் நூல். மற்றபடி ட்ராவல் பேக் தைக்கிறாங்க, அதுக்கெல்லாம் இந்த நூல் தான் யூஸ் பண்ணுவாங்க. ரெக்ஸினில் தைக்கக்கூடியது எல்லாத்துக்குமே இந்த நூல் தான் யூஸ் பண்ணுறது. சோபா தைக்கிறாங்க, அதுக்கு எல்லாமே அதெல்லாம் நல்லா திக்னஸான துணியாக இருக்கும். அதை தைக்கிறதுக்கு இதை போட்டு தான் தைக்கணும். ஊசியும் அதே மாதிரி இதுக்கு பெரிய ஊசி போட்டு தைச்சிக்கணும். இதுவும் 30ஆம் நம்பர் தான். கோன் மாடலில் வருது. நிறைய வேணும் அப்படின்னா இந்த மாதிரி கோன் வாங்கிக்கலாம். 1000 மீட்டர்லேயும் வருது, 500 மீட்டர்லேயும் கிடைக்கும், 1000 மீட்டர்லேயும் கிடைக்கும், 5000 மீட்டர்லேயும் கிடைக்கும். நமக்கு எவ்வளோ வேணுமோ அதுக்கு தகுந்தவாறு நம்ம வாங்கி அதை யூஸ் பண்ணிக்கலாம். இது பாருங்கள் 20ஆம் நம்பர். இது அதை விட கொஞ்சம் திக்னஸாக இருக்கும். அப்போ ரொம்ப ஹார்டானது தைக்கணுன்னா இதை யூஸ் பண்ணிக்கலாம். 20ஆம் நம்பர் ஊசி போட்டுக்கணும். 20 இல்லைனா அதுக்கு மேலும் வருது, அந்த மாதிரி ஊசி போட்டு இந்த நூலை வச்சு தைச்சிக்கலாம். ஜீன்ஸ் தைக்கிறது கூட இது ஜீன்ஸ்க்கு மேலே வந்து ஸ்டிச் போட்டிருப்பாங்க. அதெல்லாம் இந்த 20ஆம் நம்பர் நூலில் தான் ஸ்டிச் பண்ணுவாங்க. ஜீன்ஸுக்கு இப்போ ப்ளூ கலர் ஜீன்ஸாக இருக்கும், அதில் வந்து எல்லோ கலரில் நூல் போட்டு டாப் ஸ்டிச் போட்டு டபுள் தையல் போட்டிருப்பாங்க. அந்த மாதிரி மேல் தையல் போடுறதுக்கெல்லாம் இந்த மாதிரி 20ஆம் நம்பரை யூஸ் பண்ணுறாங்க. கொஞ்சம் திக்னஸாக இருக்கும், அது பார்க்க கொஞ்சம் அழகாக இருக்கும், அதுக்காக இதை யூஸ் பண்ணுவாங்க. இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நூல் எப்படி, ஊசி எப்படி, எதை நமக்கு செலக்ட் பண்ணணும், எந்த துணி தைக்கிறதுக்கு எந்த ஊசியை செலக்ட் பண்ணணும், அப்புறம் எந்த நூலை செலக்ட் பண்ணணும் அப்படின்னு புரிஞ்சிருக்கோன்னு நம்புகிறேன். இது பாருங்கள் 10ஆம் நம்பர். 10ஆம் நம்பர் வந்து அதை விட 20 விட திக்னஸ் கூட இருக்கும். இது எங்கே யூஸ் பண்ணுறாங்கன்னா, இந்த செருப்புலாம் தைக்கிறாங்களா அவங்க யூஸ் பண்ணுறாங்க. செருப்பில் மேலே ஸ்டிச் போடுறதுக்கு, இல்லைனா கை வச்சு தைக்கிறாங்களா, செருப்பு ஏதாவது ரிப்பேர் ஆகிடுச்சுன்னா கை வச்சு தைக்கிறாங்க, அதுக்கெல்லாம் இந்த நூலை யூஸ் பண்ணுறாங்க. இதுவும் 10ஆம் நம்பர் நூல் தான். இது மாதிரியும் வருது. நமக்கு எப்படி தேவையோ அதை வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து நமக்கு ஊசியும் சரி நூலும் சரி எதை யூஸ் பண்ணணும், எப்படி யூஸ் பண்ணணும். இது நமக்கு 60ஆம் நம்பர் நூல். நார்மலாக நம்ம இது தான் யூஸ் பண்ணுறோம். இந்த நூல் வந்து எந்த ஊசியில் போடுறோம், 16ஆம் நம்பர் ஊசி. 14 இல்லாட்டி 16 அது போதுமானது துணி தைக்கிறதுக்கு. ஊசி எப்படி செலக்ட் பண்ணுறோம் அப்படின்னா, நம்ம தைக்கக்கூடிய துணியில் நம்ம அந்த ஊசி வச்சு குத்தி பார்த்தா தெரியும் அது எவ்வளோ பெரிய ஹோலை உண்டாக்குதுன்னு. இந்த ஊசியை வச்சு தைக்கும்போது அந்த துணியில் வந்து எவ்வளோ பெரிய ஹோல் போடுது. ஏன்னா இந்த ஊசி வந்து ஒரு குத்தும்போது அதில் ஒரு ஹோல் போடுது. அந்த ஹோலை அந்த நம்ம யூஸ் பண்ணுற நூல் வந்து கவர் பண்ணணும். அப்படி அது கவர் பண்ணலை அப்படின்னா அது வந்து அந்த ஹோல்லாம் நமக்கு துணி தைச்ச பிறகு வெளியே தெரியும். இது வந்து சில துணிகளில் நல்லா தெரியாது, ஏன்னா துணி வந்து நெருக்கமாக வீவிங் பண்ணியிருப்பாங்க, தெரியாது. ஆனால் சில துணியில் நல்லாவே தெரியும். அதனால் எந்த துணிக்கு எந்த ஊசி யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம பார்த்து யூஸ் பண்ணிக்கணும். இப்போ ப்ளவுஸ்லாம் தைக்கிறதுக்கு ஃபுல் வாயில் ப்ளவுஸ் தைக்கணும் அப்படின்னா 14 போட்டால் கூட நல்லா தான் இருக்கும். ஏன்னா அது நைஸான துணி. அதுக்கு நம்ம இந்த 60ஆம் நம்பர் போடுறோம், அது கரெக்டாக இருக்கும். இப்போ இந்த பாருங்கள், ஊசியில் ஒரு கட்டு இருக்குது. பழைய கிளாஸ்லேயே சொல்லியிருந்தேன். இந்த கட்டு வழியாக தான் நூல் போகணும். இந்த கட்டு வழியாக தான் நூல் வந்து உள்ளுக்கு போகணும். இப்போது பாருங்கள், ஒரு குத்துறோம், நூல் வந்து ஊசி வந்து குத்தும்போது அது ஒரு ஹோல் போடுது. அந்த ஹோலை வந்து அந்த த்ரெட்டு வந்து கவர் பண்ணணும், அது ஒன்று இருக்குது. இன்னொன்று வந்து இப்படி ஊசி இப்படி கீழே இறங்கும்போது அந்த நூல் வந்து வெளியே இருந்துச்சுன்னா, அதாவது அந்த ஊசியில் ஒரு கட்டு இருக்குது, அந்த கட்டுக்குள்ளோடி நூல் போகணும். கட்டை விட்டு வெளியே இருந்துச்சுன்னா என்ன ஆகும், நூல் வந்து ஃப்ரிக்ஷன் ஆகும். அந்த அப்படி உள்ள குத்தும்போது வந்து சைடில் உரசிட்டு போகும், துணியில் உரசி போகும். அப்படி உரசி போகும்போது என்னது, நூல் கட்டாயிரும். அதனால் எந்த ஊசி போடுறோமோ அதுக்கு தகுந்தவாறு தான் நம்ம நூல் போடணும்.
இப்போ 16ஆம் நம்பர் போடுறோம் அப்படின்னா இந்த 60 நம்பர் நூலை தான் நம்ம யூஸ் பண்ணணும். அப்போ தான் அந்த கட்டுக்குள்ளே நிறைஞ்சி அது போகும். இந்த 16ல் கொண்டு நீங்கள் 30ஆம் நம்பரு நூலை கொண்டு போடும்போது அந்த கட்டு நிறைஞ்சி அதுக்கு வெளியே நிற்கும் இந்த நூல். அப்போ வெளியே இருக்கிறதுனால ஊசி அந்த துணியில் இறங்கும்போது வெளியே ஃப்ரிக்ஷன் ஆகும். ஊசியோட பெருசாக இருக்குது, ஊசியுடைய அளவோட வெளியே அவுட்டர்லேயாகவும் அந்த நூல் போகுது. அப்போ என்ன செய்யும், 2-3 மட்டும் அப்படியே குத்தும்போது அது உராய்வு ஏற்பட்டு அந்த நூல் கட்டாயிரும். அதனால எந்த ஊசி போடுறோமோ அந்த அளவுக்குள்ள நூலை தான் நம்ம யூஸ் பண்ணணும். சின்ன ஊசியை போட்டுட்டு பெரிய நூல் போட்டால் நூல் கட்டாயிட்டே இருக்கும். திக்னஸான நூல் தான், ஆனாலும் அது கட் ஆகும். அதே மாதிரி பெரிய ஊசியை போட்டுட்டு சின்ன நூல் போட்டால் நூல் கட் ஆகாது. ஆனால் இதில் என்னென்னா ஊசினால் ஏற்படுற ஹோல் நிறையாது, ஓட்டை ஓட்டையாக தெரியும். தச்சு முடிச்ச பிறகு ஓட்டை ஓட்டையாக தெரியும். அதனால் பெரிய ஊசியை போட்டு சின்ன நூலும் போடக்கூடாது. இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கோன்னு நம்புகிறேன், எந்த ஊசி யூஸ் பண்ணணும், எந்த நூல் யூஸ் பண்ணணும் அப்படின்னு. பெரிய ஊசிக்கு சின்ன நூல் போடக்கூடாது, சின்ன ஊசிக்கு பெரிய நூல் போடக்கூடாது. சின்ன ஊசிக்கு பெரிய நூல் போட்டால் கட் ஆகிட்டே இருக்கும். நீங்கள் நினைப்பீங்க திக்னஸான நூல் தானே ஏன் கட் ஆகுதுன்னு. ஆனால் அது வெளியே உராய்வு ஏற்பட்டு அது கட் ஆகுது. இன்றைக்குள்ள பாடம் முடிஞ்சுது. இனி அடுத்தது சட்டம் பற்றி பார்ப்போம். போன கிளாஸில் விட்னஸ் கையெழுத்து போடுறத பற்றி பேசியிருந்தேன். அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்லலான்னு நினைக்கிறேன். பெண்களுக்கும் சொத்தில் சம பாகம் உண்டு. பேரண்ட்ஸுடைய சொத்தில் பெண் பிள்ளைகளுக்கும் சம பாகம் உண்டு. ஆண் மாதிரியே பெண்ணுக்கும் சம பாகம் கொடுக்கணும். தமிழ்நாட்டில் 1989 இந்த சமபாகம் கொடுக்கணும்னு சட்டம் கொண்டு வந்துட்டாங்க. ஆனால் சென்ட்ரல் கவர்மெண்ட்லேருந்து 2005 இருந்தால் அந்த சட்டத்தை கொண்டு வந்தாங்க. ஆண்கள் சொத்தை பாகம் பிரிக்கும்போது அந்த பெண்களுக்கு தெரியாமலே பாகம் பிரித்து எடுத்துகிட்டு இருக்காங்க. அந்த மாதிரி எழுதும்போது சில நேரங்களில் பெண்கள்கிட்ட அந்த எழுத்துக்காரங்க என்ன செய்வாங்கன்னா, பெண்ணை சைன் போட சொல்லுங்கள், விட்னஸில் சைன் போட சொல்லுங்கள், அந்த மாதிரி சொல்லியிருப்பாங்க. பெண்களும் அந்த மாதிரி சைன் போட்டு கொடுத்துருப்பாங்க. இப்போ நினைப்பாங்க, முன்னாடி நம்ம போட்டு கொடுத்துட்டோம், அதனால நமக்கு அது கிடைக்காது, அந்த சொத்தில் பங்கு கிடைக்காது அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். ஆனால் சாட்சி போட்டது சாட்சி கையெழுத்தில் தான் பெண்கள் சைன் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா, சாட்சி அந்த உள்ளே இருக்க கண்டென்ட்டுக்காண்டி அவங்க கையெழுத்து போடல. சாட்சி எதுக்குன்னா, அந்த பத்திரத்தை யார் எழுதுனாங்களோ அதுக்கு தான் அவங்க அதை என் கண் முன்னால் பார்த்தேன் அப்படிங்கிறது தான் சாட்சி போட்டிருப்பாங்க. அதனால் சாட்சி கையெழுத்து போட்டு கொடுத்துட்டோம், ஆண்கள் எல்லா சொத்தையும் எடுத்துட்டாங்க அப்படின்னு நினைக்க வேண்டிய அவசியம் இல்லை. அந்த மாதிரி யாராவது கையெழுத்து போட்டு கொடுத்துருந்தா, சாட்சியில் கையெழுத்து போட்டிருந்தா இப்போவும் அந்த சொத்தை திரும்பி எடுத்துக்கலாம். தமிழ்நாட்டில் அந்த மாதிரி யாராவது எழுதி கொடுத்துருந்தா, பெண்கள் எழுதி கொடுத்துருந்தால், சாட்சி கையெழுத்து போட்டிருந்தால், ஆம்பளைங்க அந்த பார்ட்டிஷன் பண்ணி எடுத்திருப்பாங்க, அதில் பெண்களை சாட்சியாக போட்டிருப்பாங்க. இது அந்த டாக்குமெண்ட் ரைட்டு இந்த மாதிரி தான் எழுதுறது. இந்த மாதிரி எழுதியிருந்தால் நீங்கள் இப்போவும் அதை திருப்பி வாங்கிக்கலாம். இது 1989க்கு அப்புறம் நடந்திருந்தால் அதை நீங்கள் திருப்பி வாங்கிக்கலாம். இன்றைக்கி இவ்வளவு தான். இனி அடுத்த கிளாஸில் பார்ப்போம்.